இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் எனப்படுகிற, அதாவது அரசியல் அமைப்பினுடைய முகவுரையில இருக்கிற அந்த சோசியலிச மதச்சார்பற்ற மற்றும் அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னும் நீடிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்டது மட்டுமல்ல, இது சனாதனத்தின் ஆன்மாவிற்கு செய்கிற அவமானம்னு சொல்றாரு. எதை அவர் அவமானம்னு சொல்றாருன்னா, இந்த சோசியலிச, இங்கு உயர்ச்சாதி கீழ்ச்சாதி என பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்ற அந்த சோசியலிச கோட்பாடையும் மதச்சார்பற்ற இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் என ஒவ்வொரு மத மக்கள் இருந்தாலும் இவர்கள் மதத்தின் அடிப்படையில் இல்லாம மக்களாக ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து வாழ்றாங்க இல்லையா, இதை தான் அவர் அவமானம்னு சொல்றாரு. இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நமது திராவிட மாடல் அரசினால, இன்னும் பல மாநில அரசுகள்னால தீட்டப்படுற அந்த மக்கள் நல திட்டங்கள்னால, நமது திராவிட மாடல் அரசு தீட்டுகிற அந்த காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற எண்ணற்ற கல்விக்காக அந்த தீட்டுகிற திட்டத்தினால் நமது மாணவர்களின் நிலை உயர்ந்துகிட்டே வருது. இதெல்லாம் அவர்களால் தாங்கிக்க முடியல. ஒரு சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு துப்புரவு தொழிலாளியின் மகன், ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகன், ஒரு மருத்துவராகவோ, ஒரு பொறியியல் பட்டதாரியாகவோ, ஒரு அரசு வழக்கறிஞராகவோ, ஒரு அரசு பணியாளராகவோ வருவதுனா இவர்களால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, சனாதனத்தின் ஆன்மாவுக்கு செய்கிற அவமானம். இது சனாதனம் என்ன சொல்லுது? சனாதனம் உயர்ச்சாதி மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லுது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை சூத்திரர்கள்னு சொல்லி அவர்களுக்கு கல்வி உரிமை இல்லைன்னு சொல்லுது. பெண்களுக்கு கல்வி உரிமை இல்லைன்னு சொல்லுது. பெண்கள் தாங்கள் விருப்பப்பட்ட நபரை திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்லுது. பெண்களுக்கு எந்த விதமான சொத்துல உரிமையும் இல்லைன்னு சொல்லுது. இவர்கள்லாம் நம்மளை சூத்திரன்னு சொல்லி, இந்த சூத்திரர்களுக்கு ஒரு இழி தொழிலை சொல்லி, நீ பானை வடி, நீ பனை ஏறு, நீ ரோடு பெருக்கு, இப்படி ஒரு தொழிலை சொல்லி, நீ பிணம் ஏறி, இப்படி சூத்திரர்கள்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு தொழிலை சொல்லி நீ அதுதான் செய்யணும்னு சொன்னவர்களுக்கு மத்தியில நம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், டேய் படிப்பெண்ண உங்க அப்பா வீட்டு சொத்தா, நாங்கெல்லாம் படிப்பொண்டான்னு சொன்ன தந்தை பெரியார் வழியில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள்.